சார், எனக்கு ஒரு டவுட் சார். என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்காக அவர் ஒரு செக் குடுத்திருந்தாரு. அத என் கன்வீனியன்ட்காக என் வீட்டு பக்கத்துல இருக்கிற அண்ணா நகர் பிரான்ச்லயே டெபாசிட் பண்ணியிருந்தேன். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா என்னோட ஹோம் பிரான்ச் வந்து நான் கோடம்பாக்கத்துல மெயின்டெயின் பண்றேன் சார். இப்ப நான் செக் பவுன்ஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கணும்னா, அண்ணா நகர் பிரான்ச் எந்த கோர்ட்டுக்கு கீழ வருதோ அங்க குடுக்கணுமா? இல்ல என் ஹோம் பிரான்ச் எந்த கோர்ட்டுக்கு கீழ வருமோ அங்க குடுக்கணுமா சார்? இதுக்கான பதில் உங்களுக்கு மட்டும் இல்ல, வீடியோ பார்க்குற உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 2025ல பாஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க கன்வீனியன்ட்காக எந்த டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ்லனாலும் செக்க டெபாசிட் பண்ணலாம். ஆனா, அந்த செக் பவுன்ஸ் ஆகுறப்போ செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் கீழ நீங்க கோர்ட்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதுக்கு நீங்க அக்கவுண்ட் எங்க மெயின்டைன் பண்ணிட்டு வாரீங்களோ அந்த ஹோம் பிரான்ச் எந்த கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கீழ வருதோ அந்த கோர்ட்ல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும்னு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 142 கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏ ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி நீங்க உங்க பேங்கோட எந்த பிரான்ச்ல செக்கை டெபாசிட் பண்ணாலும் இட் டீம் டு பி டெலிவர்ட் அட் யுவர் ஹோம் பிரான்ச். அதாவது உங்க ஹோம் பிரான்ச்ல நீங்க செக்கை டெபாசிட் பண்ண மாதிரி தான் கணக்கு. ஸோ உங்க ஹோம் பிரான்ச்சை எந்த கோர்ட் வந்து கவர்ன் பண்ணுதோ அங்கே தான் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும்னு ரொம்ப கிளியரா அகைன் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த ஜட்மெண்ட்ஸோட டீடைல்ஸ் அட்டாச் பண்றேன். மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க.